கோகிலா மேடம், ஒரு கேள்வி. ஜோதிடம் உண்மையா அல்லது அது பொய்யா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டாப் 3 ஜோதிட உருட்டுகள் என்னன்னு பாத்துலாமா? ஜோதிடத்தை பத்தி சில பேருக்கு தப்பான புரிதல் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிடமே பொய் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடர்கள் பண்ற சில தப்புக்களாலதான் ஜோதிடமே பொய் அப்படின்னு மக்கள் மொத்தமா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே பொய்யானவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. எந்த ஃபீல்டு வேணா நீங்க எடுத்துக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். நல்ல ஸ்கில்டு ப்ரொஃபஷனலும் இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருப்பாங்க, சில பேர் பிலோ ஆவரேஜ் இப்படி இருப்பாங்களா? அந்த மாதிரிதான் இந்த ப்ரொஃபஷன்லயும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜோதிட ஞானம்ங்கிறது படிநிலைகள் இருக்கு. சில பேர் ரொம்ப எக்ஸலண்டா இருக்காங்க. என்னோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கு. என்னை விட ஜோதிட ஞானம் அதிகமா உள்ளவங்களும் இருப்பாங்க, என்னை விட கம்மியா உள்ளவங்களும் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ஜோதிடர்கள் தான். அதனாலதான் ஒவ்வொருத்தரோட ப்ரெடிக்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன். சில பேரால அப் டு சம் பாயிண்ட் வரைக்கும் பலன்கள் எடுத்துட முடியும், ஆனா ரொம்ப டீப்பா சொல்ல முடியாது. ரொம்ப ஞானம் அதிகமா உள்ளவங்களால டீப்பா சொல்ல முடியும். அது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே பொய்யா சொல்றாங்க. ஜோதிடர்கள் தான், ஜோதிடமே பார்க்க தெரியல, ஜீரோ, ஆனா பொய்யா சில விஷயங்களை சொல்லிடுறாங்க, இல்லாத ஒன்ன சொல்லிடுறாங்க. அதனாலதான் ஜோதிடத்து மேல சுத்தமா நம்பிக்கையே போயிருது மக்களுக்கு. டாப் 3 உருட்டுகள் என்னென்ன அப்படிங்கறத நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உருட்டு, பரிகாரம். பரிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது ஆக்சுவலா உண்மையான ஒரு விஷயமே கிடையாது. ஆனா சில பேர் சொல்லி எங்களுக்கு எல்லாம் பழிச்சிருக்கே அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா? அது எப்படி சொல்றாங்க தெரியுமா? தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தப்பான தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த தசை ஃபுல்லா நீங்க கஷ்டம் தான் படுவீங்க. உங்களுக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு மாறாது. லாங் பீரியட் இருக்கும். உங்க லக்னத்துக்கு வரவே கூடாது. அவயோக தசைகள்னு சொல்லுவோம். 6-8 தசா புத்தி அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த தசை ஃபுல்லும் கஷ்டம் தான். சோ அந்த டைம்ல ஜோதிடத்தை போனீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா உங்களுக்கு நடக்காது. அவர் சொன்ன பரிகாரத்தை தான் நான் செஞ்சேன், எனக்கே நடக்கல, எனக்கு சரியா இருக்கணும்ல, பரிகாரம் தான் நான் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொஸ்டின் இருக்கும். அது சும்மா அப்பட்டமா ஒண்ணுமே நடக்காத ஒரு விஷயத்த நடந்துரும், நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல உங்களுக்கு சொத்துமாவே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை போயிடும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பரிகாரம் செஞ்சு எனக்கு பழிச்சிருக்கு, பரிகாரம் பண்ணி என் கஷ்டம் தீர்ந்திருக்கு அப்படிங்கிறது எதனால தெரியுமா? தசா புத்தி அப்படின்னு சொன்னா லாங் பீரியட் தசைனா ஒவ்வொரு தசையும் சர்டன் பீரியட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கும்ப லக்னத்துக்கு சந்திர தசை வரக்கூடாது, 10 இயர்ஸ் கஷ்டங்கள் இருக்கும். ஜோதிடர் சொல்ற பரிகாரத்தை நீங்க பண்ணா கூட உங்களுக்கு பலிக்காது. ஆனா சந்திர புத்தி அப்படின்னு ஒண்ணு உண்டு, அது ஷார்ட் பீரியட். தசை அப்படிங்கிறது லாங் பீரியட் நடக்கும், புத்திகள் ஷார்ட் பீரியட். சரியா? அப்ப கும்ப லக்னத்தையே நான் வச்சு சொல்றேன், சந்திர புத்தின்னு உங்களுக்கு நடக்குது. அப்போ என்ன ஆகும்? சந்திர புத்திங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் தானே, ஒரு பாயிண்டோட அது முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அடுத்த மாசம் முடிய போகுது, ஒரு 2 மாசம் கழிச்சு முடிய போகுது அப்படின்னா ஓகே இன்னும் 2 மாசத்துல சரியாயிடுங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படிங்கறத அந்த ஜோதிடரால பார்த்துட்டு சொல்ல முடியும். இந்த புத்தி முடிஞ்சாலும் இவங்க நல்லா இருக்க போறாங்க அவங்க, அப்ப நம்ம இதை சொல்லுவோம், நம்மளாலதான் நடந்துச்சுங்கிற மாதிரி நம்பிக்கை வந்துடும் அவங்களுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் இவர் சொன்ன பரிகாரத்தை பண்ணனால எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்புறீங்க. ஆக்சுவலா அது கிடையாது. உங்களுக்கு அந்த தப்பான புத்தி முடிய போது அந்த ஜோசியரால அதை பார்க்க முடியும். முடிய போது டேட், இந்த டைம் முடிய போது, இந்த வருஷத்துல இருந்து சரியாகும், இந்த மாசத்துல இருந்து சரியாகுங்கிறத அவங்களால சொல்ல முடியுது. இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் சொல்லி அவங்க சொன்னதை நீங்க நம்பி பண்றீங்க. பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு சரியாகல, அந்த புத்தி முடியறதுனால உங்களுக்கு சரியாகுது. ஆனா பெரிய தசைனா அதை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஜோசியர் சொல்ற பரிகாரத்தை நீங்க செஞ்சாலும் நடக்காது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க. தசா புத்திய பத்தி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மக்கள் எல்லார்கிட்டையும் நான் சொல்றது அதுதான். எல்லாரும் ராசி பலனையே பாத்துட்டு இருக்காங்க. ராசி பலன்ல நடக்கலன்னா எனக்கு நடக்கல, எனக்கு ஜோசியமே நம்பிக்கையே கிடையாது, ஏன் ராசி பலன்ல சொல்றாங்க எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. பல வருஷமா என் கஷ்டம் இருக்குன்னு சொல்றீங்க. உங்க பல வருஷத்துக்கான கஷ்டத்துக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு தப்பான தசை நடக்குது. அது ஒரு லாங் பீரியட் நடக்குது, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 17 இயர்ஸ் இந்த மாதிரி நடக்குது. அதனால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க உங்க சொந்த ஜாதகத்தையே தெரிஞ்சுக்காம, உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம, சும்மா ராசி பலன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு எனக்கு நடக்கலன்னு சொன்னீங்கன்னா எப்படி? அப்ப கூட ராசி பலன் பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கோச்சாரப்படி உங்க ராசிக்கு நல்லா இருக்கு, நானும் கடகராசி தான், இன்னொருத்தனும் கடகராசி தான், அவனுக்கு சூப்பரா இருக்கு, எனக்கே நல்லா இல்ல அப்படின்னா ராசி பலன் அவனுக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா அவங்க சொந்த ஜாதகத்துல அவங்களுக்கு சூப்பரான ஒரு தசை நடந்துட்டு இருக்கு. நீங்களும் கடகராசி தான், உங்களுக்கு ஏன் அது ஒர்க் ஆகலன்னா உங்களோட சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கு. அதுதான் ரீசன். ஓகேவா? சோ அந்த பரிகார உருட்டுக்களை நம்பாதீங்க. எந்த ஜோசியர்கிட்ட போயும் என்ன தசா புத்தி நடக்குது, எப்ப சரியாகும் அப்படி கேட்டுக்கலாம். ஆனா பரிகாரம் பண்ணாதான் ஒரு விஷயம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. பரிகாரம்ங்கிற ஒரு விஷயம் உண்மையான ஒரு விஷயமே கிடையாது. 2வது உருட்டு என்னன்னா 10 பொருத்தம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது ரொம்பவே பிரிவலண்டா இருக்கு. நிறைய பேர் 10 பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜோதிடர்கள்ட்ட போயிட்டு நீங்க எனக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்க நீங்க கேட்டாலே 10 பொருத்தம் தான் பார்ப்பாங்க.
நிறைய பேர், எல்லாரும் கிடையாது, நிறைய பேர் அதை பண்றாங்க. 10 பொருத்தம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப நீங்க சில பேர் சொல்லலாம், எனக்கெல்லாம் வந்து இந்த 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க, ஆனா நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க சொந்த ஜாதகத்துல கட்ட பொருத்தம் அமைஞ்சிருக்கு, நேச்சுரலாவே அது உங்களுக்கு நடந்துருச்சு. நீங்க 10 பொருத்தம் பார்த்தனால உங்க மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா இல்ல, உங்களுக்கு கட்ட பொருத்தம் அதுவாவே அமைஞ்சிருக்கு. 2 பேர் ஜாதகம் செக் பண்ணல, ஆனா அது உங்களுக்கு அப்படியே அமைஞ்சிடுச்சு. நீங்க நம்பிட்டு இருக்கீங்க 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலதான் என் மேரேஜ் சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு. ஆக்சுவலா கிடையாது. சில பேருக்குலாம் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா, கட்ட பொருத்தம் அவங்க ஜாதகத்துல இருக்காது, வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து ஜோசியர் சொல்ற பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது. முக்கியமா பார்க்க வேண்டியது கட்ட பொருத்தம் தான். 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஜோசியத்துல. நிறைய பேர் இன்னும் நம்பி பொருத்தம் பாக்குறதுன்னா 10 பொருத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அது 2வது உருட்டு. ஸோ இதுல கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது ஜோதிட உருட்டு என்னன்னா, இப்ப ரொம்பவே பாப்புலரா போயிட்டு இருக்குங்க ஒரு விஷயம். பிளானட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம், நீங்க எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, இந்த பிளானட் உங்களுக்கு சரியா இல்ல ஜாதகத்துல, நான் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். என்கிட்டயே கன்சல்டேஷன் வரவங்க நிறைய பேர் கேக்குறாங்க, எனக்கு இந்த பிளானட்டை ஆக்டிவேட் பண்ணி தரீங்களா அப்படின்னு. பிளானட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியாதுங்க, ஓகேவா? அந்த ஸ்கேம் இப்ப ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. பரிகாரத்தை கூட ஓரளவுல ஒத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ கடவுளை தான் கும்பிட சொல்றாங்க, ஓகேவா? அந்த கோயிலுக்கு போங்க, அந்த விளக்கு போடுங்க, இந்த மாலை போடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரியா? அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போனீங்கன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைபாது கிடைக்குது. அதுவுமே உண்மை கிடையாது, ஆனாலும் ஏதோ சம் பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஆனா இந்த பிளானட் ஆக்டிவேஷன்ங்கிறது கம்ப்ளீட் ஸ்கேம். மொத்தமா பணத்தை பறிக்கக்கூடிய விஷயம். உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்கு என்னெல்லாம் வித்தைகளை காட்டுறாங்க. அப்படிங்க எந்த பிளானட்டை ஆக்டிவேட் பண்ண முடியாது. பிளானட் ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஆக்டிவேட்லாம் அப்படி பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கும். கோச்சாரப்படி ஜென்ம சனி, அஷ்டம சனி மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கிராஸ் ஆகும். அந்த டியூரேஷன்ல கஷ்டங்கள் வர்றது சகஜம் தான், அது காமன், எல்லாருக்கும் நடக்கும். எப்ப சரியாகும்? அந்த தசா புத்தி, தப்பான தசா புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாகும். தசைனா லாங் பீரியட் நடக்கும், புத்தினா ஒரு ஷார்ட் பீரியட், ஃபியூ மந்த்ஸ் இருக்கும், இல்ல 1 இயர் வரைக்கும் கூட இருக்கும். சோ அந்த புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும், அந்த தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். இப்படிதான் ஜோசியம் சொல்லணும். இந்த பரிகாரத்தை பண்ணி அது சரியாயிடும் அப்படிலாம் கிடையாது. இந்த பிளானட் ஆக்டிவேட் பண்ணி நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். இவங்களே வந்து ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு பவர் இருக்கிறவங்க பிளானட்லாம் வந்து சூப்பரா கொடுக்குற மாதிரி, லைக் விஜய்க்கு, ரஜினிகாந்த்க்கு, டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரியான அமைப்புல இவங்களோட பிளானட்டை வந்து பெனிஃபிஷியலா வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சு இவங்க மில்லியனர் ஆயிடலாமே, ஆக முடியாதுல்ல. அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் ஆக்டிவேட் பண்ணி தரேன்னு சொல்றாங்க? எந்த பிளானட்டையும் யாராலையும் ஆக்டிவேட் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் டாப் 3 ஜோதிட உருட்டுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.